குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். எப்ப சார் கல்யாணம்? இன்விடேஷன் உண்டுல்ல? ஓ ஷூர். பாய். பாய். பாருங்க டாக்டர். குழந்தைக்கு நல்லா பசி எடுக்குதா? இல்லைங்க. பொண்ணுக்கு எப்படி போகுது? மஞ்சளா போகுதுங்க. நல்ல வேலை, ஆரம்பத்திலே என்ன கூட்டி வந்திருக்கீங்க. குழந்தைக்கு மஞ்ச காமரா வந்திருக்கு. நான் மருந்து எழுதி தர்றேன். 5 நாளைக்கு 3 வேளை வேலை கொடுங்க. சரிங்க. இந்தா இந்த மருந்து வாங்கி கொடு. தேவைப்பட்ட என்ன கூப்பிடு. சரிங்க. டாக்டர்யா, இவங்கள பார்த்தா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க. இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? என் வாழ்க்கையில் இப்படி ஒரு இழப்பு ஏற்படும் நான் நினைக்கவே இல்லை. கல்யாணமான 3 வருஷத்துல என் பவித்ராவை நான் இழந்துட்டேன். ஒரு தடவை செல்வோம், கன்னிமரா ஹோட்டல்ல மேட் ஃபார் ஈச் அதர்னு ஒரு போட்டி நடந்துச்சு. அதாவது புருஷ மனைவி ஜோடி பொருத்தத்துக்கு ஒரு போட்டி. விளையாட்டா நானும் பவித்ராவும் கலந்துக்கிட்டோம். எங்களுக்கு தான் முதல் பரிசு கிடைச்சது. நாங்க 2 பேரும் பூரிச்சு போயிட்டோம். அன்னைக்கு பவித்ரா சொன்னா, இந்த ஜென்மத்துல மட்டும் நான் உங்களுக்கு பொருத்தமான ஜோடி இல்லைங்க, இந்த 7 ஜென்மத்துக்கும் நான் தான் உங்க மனைவி, உங்களுக்கு பொருத்தமான ஜோடின்னு சொன்னா. அப்படியெல்லாம் சொன்னவன் இவ்வளவு சீக்கிரம் என்னை தவிக்க விட்டுட்டு போயிட்டானே. மிஸ்டர் சுதாகர், சிங்கப்பூர் போறப்ப நீங்க மனைவியை கூட்டிட்டு போயிருந்தா இந்த விபத்து ஏற்பட்டிருக்காது இல்லையா? அதான் ஃபேட். சிங்கப்பூர்ல ஒரு ஃப்ரெண்டோட பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்காக 2 மாசம் நான் இந்தியா விட்டு போக வேண்டியதா போச்சு. அவளையும் கூப்பிட்டேன், செல்வம் வியாபார விஷயமா போறீங்க, இப்ப நான் எதுக்குன்னு சொல்லிட்டான். கோயம்புத்தூர்ல அவளுக்கு ஒரு அத்தை இருந்தா. 2 மாசம் அவங்களோட இருக்கட்டுமேன்னு பவித்ராவை அனுப்பி வச்சேன். எங்கேயோ மைசூருக்கு டூர் போனாங்களாம். போற வழியில விபத்தான். என் பவித்ரா செத்து போயிட்டாளாம். இந்த செய்தியை கேட்டு நான் துடிச்சு போயிட்டேன். எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு. அதுக்காக ராத்திரி பகல் குடிக்கணுமா சுதாகர்? நோ, நான் பவித்ரா மறக்கணும். அவளோட வாழ்ந்த வாழ்க்கையை மறக்கணும். நோ சுதாகர், இது வரைக்கும் குடிச்சதே போதும், ப்ளீஸ். லட்சுமிமா, 2 நாளா நானும் பாக்குறேன், ரொம்ப தெளிவா இருக்கிறீங்க. நீங்க தெளிவா இருக்கிறப்பவே கொஞ்சம் யோசிச்சு சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்குமா? நான் யாருன்னு எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஐயோ, ஞாபகத்தை விட்டுறாதீங்க. சொல்லுங்க. பச்சை பசேல்னு வயல்வெளி. பச்சை பசேல்னு வயல்வெளினாக்கா தஞ்சாவூர். அட ஆமா, அதை தாண்டி ஒரு பாடஞ்ச கோபுரம் தெரியற மாதிரி இருக்கு. நிறுத்தாதீங்க, சொல்லுங்கம்மா. அந்த பாடஞ்ச கோபுரத்தை சுத்தி பெரிய வவால் கூட்டம். நம்மளுக்கு எதுக்குமா வவால் எல்லாம்? நீங்க நேரா வீட்டுக்கு போயிடுங்கன்றேன். கொஞ்சம் தூரத்துல 3 கட்டு வீடு, சிம்னி விளக்கு தெரியுது. ஒரு கட்டுக்கு ஒரு சிம்னி விளக்கு, அப்ப 3 கட்டுக்கு 3 சிம்னி விளக்குன்றீங்க. ஆமா, தூரத்துல பெரிய மீசையோட ஒரு பெரிய போட்டோ தெரியுது. உங்க அப்பாரு போட்டோவாமா? இல்ல, எங்க தாத்தாவுக்கு தாத்தா போட்டோ மாதிரி தெரியுது. அதுவும் மாதிரி தாத்தா தானா? ஐயா, கன்ஃபார்ம்டு தாத்தா இல்லையா? குறுக்க பேசாதீங்க, மறந்துற போது. அந்த போட்டோ பக்கத்துல ஒரு அருவா மாட்டி இருக்கு. ஆமா, அருவா எதுக்கு? வயக்காட்டுல களை எடுக்கிறதுக்கு. நீங்க சும்மா இருங்க. நீ சொல்லுமா. மாட்டி இருக்க அருவா
அதுல ஒரே ரத்தக்கரை. பாத்தியா? பக்கத்துல புலித்தோல் வேற. புலித்தோலா? என்னங்க இது இந்த ஜென்மத்து ஞாபகம் வந்த மாதிரி எனக்கு தெரியல. பூர்வ ஜென்மத்து ஞாபகத்தை சொல்லுது போல இருக்கு. எந்த ஜென்மமா இருந்தா நமக்கு என்ன? ஆள் தெரிஞ்சா போதாதா? நீ சொல்லுமா. அந்த போட்டோல இருந்தவரு பேரணுமா அவர் பேரு சொல்லுங்க மாதிரி போச்சே. பள்ளிக்கூட பசங்க விவகாரமா போச்சு. போட்டோ சொன்ன, பெரியவர் சொன்ன, மீசையெல்லாம் வச்ச, பேரை மறந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரலையே. ஆமா இது வரைக்கும் நான் என்ன சொன்னேன்? போச்சுடா. திரும்பி சொல்ற மாதிரியா நீ சொன்ன? என்னமோ ரத்தம்னா கத்தின, அதுக்கப்புறம் புலித்தோல். கவலைப்படாதீங்க, அடுத்த தடவை நல்லா யோசிச்சு ஞாபகப்படுத்தி சொல்றேன். இப்ப என்ன விட்டுருங்க. சரி. இதுல இப்ப என்ன இம்ப்ரூவ்மெண்ட்னா, அந்த பொண்ணு இப்ப யோசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. மண்ணாங்கட்டி நம்ம தொல்லை தாங்க முடியாம ஏதாவது ஒன்னு சொல்லி வைப்பேன்னு இட்டு கட்டி சொல்லிட்டு போயிருக்கு. இட்டு கட்டியா பேசிட்டு போதது எனக்கு ஒண்ணு தெரியுது. நீ என்ன மறக்க போற, நான் உன்னை மறக்க போறேன். அவ்வளவு குழப்பங்க உண்டா இருக்குதுங்க. ஏண்டா ரங்கா, என்னமா லட்சுமிக்கு துணையா இருக்கிறங்கிற சாக்குல பெரிய பங்களா பக்கமே உனக்கு காணோம். நீங்க தான் சின்ன பங்களால தூக்கி வேலைக்கு போட்டீங்க. நீங்க எங்க போறீங்களோ அங்க வேலை செய்யற. அது இருக்கட்டும், லட்சுமி பாக்குறதுக்கு சிவராமங்க அடிக்கடி வரானா? அடிக்கடின்னு சொல்ல முடியாது, நிறைய தடவை வராருமா. உனக்கு தெரியாம இருக்காது, அவங்க ரெண்டு பேரும் எப்படி பழகுறாங்க? ஒரு வயசு பொண்ணுகிட்ட வாலிபம் எப்படி பழகணுமோ அப்படி குறையில்லாம பழகுறாரு. புரியும்படியா சொல்லண்டா. டாக்டர் நேரடியா வர முடியலன்னா போன் வரும். எங்க இருந்து? நர்சிங் ஹோம்ல இருந்து. பேசுறது ஏதாவது புரியன்றீங்க. அப்புறம் அப்புறம் இப்படியே 1 மணி நேரம். நான் நினைக்கிறது உண்டு, எவனுக்காவது ஹார்ட் அட்டாக் வரப்போது அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணுமா, லைன் கிடைக்காது, ஆள் அவுட்னு. எப்படி இருந்தா? அப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் விரும்புறாங்கன்னு சொல்லு. என்ன சந்தேகமா இருக்கிறீங்க? ஒரு நாள் பெயிண்டிங் ரூம் உள்ள போறேன். ஐயோ, 3 லட்சுமி அம்மா உருவத்தை 3 போர்டுல எழுதியிருந்தாரு. ரவிவர்மா மாதிரியே எழுதியிருந்தாருமா. கச்சக்குன்னு கண்ணு இருக்க வேண்டிய இடத்துல கண்ணு, மூக்கு இருக்க வேண்டிய இடத்துல மூக்கு. அவ்வளவு தூரத்துக்கு வந்தாச்சா? நீங்க கவலைப்படாதீங்க, டாக்டர் ரொம்ப கௌரவமா அப்பழுக்கு இல்லாம கதையை கொண்டு போறார். தம்பி வாமா லட்சுமி, உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது திருஷ்டி சுத்தி போடணும் போல இருக்கு. இங்க ரெண்டு பேரும் ரொம்ப பொருத்தமா இருக்கீங்க அப்படின்னு ஊர்ல பேசிக்கிறாங்க. ஏன்பா, நீ லட்சுமி விரும்புறன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாது? எங்களை வாழ்த்துங்கம்மா. கொஞ்சம் லட்சுமி, இந்த வீட்டுக்கு நீ மருமகளா வரப்போற. குங்குமம் எடுத்துக்குமா. எழுந்துருங்க. நீங்க ரெண்டு பேரும் தீர்காயுசோட நல்லா இருக்கணும்பா.